நைட்டுல பறக்க போற ஹைட்ல தல கால புரியல தலைக்கீழா நடக்குது காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி பணம் தான் முக்கியம்னு பேச வராங்க தியாஸ்திவாங்க. அனைவருக்கும் வணக்கம். சொந்தமெல்லாம் பணம் இருக்கிறாருக்கும் நான் பணம் பத்து செய்யும் சும்மாவா சொன்னாங்க. நான் கடைக்கு போய் என் மாமா பேரு தாத்தா பேரு சொன்ன விட்டு சொல்லுவாங்களா? தர மாட்டாங்க. காசு கிடைச்சாதான் சொல்லுவாங்க. என் அப்பாவுக்கு ஒன்றும் சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல எப்பவும் சொந்த பணம் இருக்கான்னு கேட்பாங்க. முதல்ல பணத்தை கொட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஆபத்து நேரத்துக்கு நம்ம உயிரை காப்பாற்றும் டாக்டர். அந்த டாக்டர் பார்க்க தேவை பணம் பாசம் வெறும் பேச்சுக்கு தான். ஆனா மூச்சுக்கு பணம் தான். காசு மேல காசு வந்து கொட்டுக்கிற நேரம் இது. வாசகதவை ரசலட்சுமி கட்டுகிற நேரம் இது. பணம் பாவம் வரைக்கும் பால் பணம் பத்தும் செய்யும். ஆனா இப்போ பணம் 11 செய்யும். நன்றி வணக்கம். ஹாஸ்பிட்டல்ல மாமா பேர் சொன்னா ஊசி போடுவாங்களா? பணம் கட்டினாதான் டாக்டர் வருவாங்க. கரெக்டா தான் சொல்லி இருக்காங்க. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்னாக. சரி, இதுக்கு பாசகட்சியெல்லாம் பதில் வச்சிருக்காங்க. பார்ப்பவாங்க பாசகட்சியை சேர்ந்த பாசக்கார பவித்ரா. அனைவருக்கும் வணக்கம். பணம் டாக்டரை கூட்டிக்கிட்டு வரும் சரிதான். ஆனா அந்த ஊசி போடும்போது பயப்படாத. கண்ணாடி என் மாமா தான் கையை பிடிப்பாரு. ஆபரேஷன் தேட்டர் வாசல்ல காசு காத்துக்கிட்டு இருக்காரு. சொந்தக்காரங்க விடிய காத்துக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு கஷ்டம் வந்த பணம் தான் கிடைக்குமா? கிடைக்காதுங்க. சித்தப்பாவும் பெரியப்பாவும் அங்க வருவாங்க. அவங்க சொல்ற ஆளுகள் வசதிய போதும். அதுக்கு முன்னாடி பணம் ஒன்றும் பெருசில்ல. பணம் இருந்தா வசதி வரும். ஆனா உறவுகள் இருந்தா வாழ்க்கையில நம்பிக்கை வரும். வாயாடி பெத்த புல் வர போற நல்ல பிள்ளை யாரிவன் யாரிவன் கையில சுத்தர காத்தாடி காத்துல ஆடுது கூத்தாடி கண்ணுல கலரா கண்ணாடி பம்புக்கு வந்து நிப்பா யாரிவன் யாரிவன். நன்றி வணக்கம். ஆமாங்க, வாழ்க்கையில நம்பிக்கை தான் முக்கியம். அதற்கு பதில் சொல்ல வராங்க. பணத்தை எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன் அரசன் முதலாண்டி வரை ஆசைப்படும் பணத்தை எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன். பணம் முக்கியம்னு பேச வராங்க. பஸ்டிகா வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இவங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. ஆனா கையில பணம் இல்லைன்னா எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வருவாங்களா? பணம் இல்லாதவங்க யாரும் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. அதே பணம் வந்துச்சுன்னா எல்லாம் ஓடி வந்துக்குவாங்க. சொந்தக்காரங்கள பெருசுனா அப்புறம் எதுக்கு ஊர்ல இவ்வளவு சொத்து பிரச்சனை இருக்கு? கோர்ட்ல எதுக்கு இத்தனை கேஸ் இருக்கு? சொந்தம் ஒரு வாத பணம் தான் வந்து எல்லாருக்குமே தெரியல. படிச்சு முடிச்சு வேலைக்கு போறது பணம் சம்பாதிக்கவா இல்ல சொந்தம் சம்பாதிக்கவா? ஆபத்துக்கு உதவுகிறது பணம் தான், பந்தம் இல்ல. காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும்போது நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும்போது சொல்வதுண்டோ. நன்றி வணக்கம். இதிலிருந்து அனைவருக்கும் பணம் தான் முக்கியம் தெரியுதுங்க. நன்றி. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மேலும் நன்றி வணக்கம். பிள்ளை நீலா லல்லா இரண்டும் வெள்ளை நீலா லல்லா பிள்ளை நீலா லல்லா இரண்டும் வெள்ளை நீலா லல்லா அலை போலவே விளையாடுமே சுகம் நூறாகுமே மண்மே
அங்க உடம்பு சரியில்லைன்னா தனி ரூம்ல படுத்துட்டு அம்மா ஞாபகம் வருமா இல்ல பணம் ஞாபகம் வருமா? திருவிழா அன்னைக்கு சொந்தக்காரங்க கூட இருந்தா எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா? வீடு முழுக்க சிரிப்பு சத்தம் தான். சீட்டு தலைப்பில் அடிவாங்க, அத்தை ட்ரெஸ் போட்டுவாங்க, மாமா பையன் போவாரு. இதெல்லாம் ₹1 கொடுத்தாலே கிடைக்குமா? சந்தோஷத்தை எந்த பேங்க்ல வாங்கிடுங்க. காசு இருந்தா ஏசி காத்துவாங்களா? அது சொந்த இருந்தா வாழ்க்கையே ஜில்லுன்னு இருக்கும். பணம் தீர்ந்து போகும், ஆனா இந்த பாசம் எப்பவுமே தீராது. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. ஓராண்ட மன்னர் புகழ் போலே, உலகான தமிழ் புலவன் போலே. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. பாசத்தை தீர்ப்பாக வழங்குங்க. பாசமிகு நடுவருக்கும் வாய்ப்படைத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். ஒரு பக்கம் பணம், ஒரு பக்கம் பாசம், 2 அணிகள் தங்கள் தரப்பு நீதியை தெரிவித்துள்ளன. இப்பொழுது தீர்ப்பை அறிவிப்போம். பணம் இல்லைன்னா வாழ்க்கை ஓடாதுதான். ஆனா அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் தருவதே நம்ம சொந்தக்காரங்க தான். பணம் நம்ம தேவையை தீர்க்கும், ஆனா பாசமான உறவுகளை மதிக்கும். ஏதோ ஒன்று சொல்லு. பணம் நம்ம தேவையை தீர்க்கும், ஆனா சொந்தங்கள் தான் நம்ம கவலையை தீர்க்கும். கீழே விழுந்த தூக்கி விட 4 சொந்தம் வேண்டும். ஜெயிச்ச கைத்தட்ட ஒரு குடும்பம் வேண்டுங்க. பணத்தை சம்பாதிக்கலாம், ஆனா பாசமான உறவுகளை மதிக்கும் நம்ம பண்பாடுதான்.